ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெண்ட்ஸ். நம்ம பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு பல்லக்கு ஒன்று கொடுத்து 2 வீட்டுக்கு இந்த ஒரு பல்லக்கு தான், இந்த 2 ராஜாவும் ராணியும் போய் வரத்துக்கு இந்த ஒரு பல்லக்கு தான் கொடுப்போம், நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் உங்களுக்குள்ள யார் எந்த டைமில் யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஒன்று பல்லக்கு கொடுத்து டாஸ்க் ஒன்று கொடுத்தாரு. அதில் என்ன பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் டீம் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ராஜாவை உட்கார வச்சு கொண்டு போய் அவங்க எல்லைக்குள்ளே வச்சுக்கிட்டு, நாங்கள் வந்து பல்லக்கு திருப்பி தரமாட்டோம், அப்படி ஒரு வேளை உங்களுக்கு பல்லக்கு திருப்பி வேணும் அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்கள் டீம்லேருந்து சாச்சனா, அதாவது ராணி, அப்புறம் ராஜமந்திரி, அதுக்கப்புறம் சேனாதிபதி 3 பேரும் வந்து எங்கள் ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் உங்களை தலைக்குறவாக பேசுனதுக்கு. இல்லாட்டி நீங்கள் தான் இந்த இந்த நாட்டோட நல்ல ராஜானா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி, இந்த சிறப்பான நாடுனா உங்களது தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே கொந்தளிச்சு மஞ்சுரி, பவித்ரா அவங்க எல்லாருமே வந்து கத்துறாங்க. இதில் நடுவில் பார்த்திங்கன்னா ஜாக்லின் அவங்க வந்து இந்த டாஸ்க்குன்றதே மறந்துட்டு அவங்க வந்து டாஸ்க்லேருந்து, அதாவது அவங்க கேரக்டருக்குள்ளேருந்து வெளியவே வந்து அவங்க கத்துறாங்க. எப்போ பார்த்தாலும் மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்புன்னு. என்னடா எப்போ பார்த்தாலும் மன்னிப்பு கேட்கணுன்னே சொல்கிறீங்க, இது என்ன டாஸ்க்காக, என்ன கேமா இல்லையா? மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்போ தான் கேம் விளையாடுது? டாஸ்க்குன்னா என்ன இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? வேறு எதுவுமே உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாதா அப்படின்னு ஜாக்லின் ஒரு பக்கம் கத்த. உடனே சாச்சனா, எனக்காக யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், நீங்கள் யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் பல்லக்கு இல்லாமல் இங்கேருந்து நவர மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கேயே உக்காந்துக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு பிரேவான டிசிஷன் சாச்சனா எடுத்தது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஏன்னா பல்லக்கு இல்லாமல் எங்கேயும் போக முடியாதுன்றனால அவங்க பாத்ரூம் வந்தாலும் போக முடியாது, சாப்பிட்ணுனாலும் போக முடியாது, கை எதுக்குமே அவங்களால நவரவே முடியாது அந்த இடத்த விட்டு. அதாவது அவங்க சினிமாசனத்தை விட்டு எழுந்து போகணுன்னா பல்லக்கு வேணும், அவங்க எழுந்து அந்த பல்லக்கில் தான் ஏறி எங்கே இருந்தாலும் போகணும். அந்த மாதிரி தான் வந்து பிக் பாஸ் அனுமதி கொடுத்துருக்காரு. அவங்க எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரேவான டிசிஷன்ஸ் ஆச்சனை எடுத்துக்காங்க. ஏன்னா எனக்காக எங்கள் நாட்டு மக்கள் யாரும் மற்றவங்க கிட்டே போயிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டாம், நான் வந்து யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன், பல்லக்கு வந்து 2 பேருக்கும் பொதுவானது, அதை நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு ஒரு பிரேவான டிசிஷன் எடுத்துருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரமோவோட கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பல பேர் சாச்சனாவை கழுவி ஊற்றுறாங்க. ஏன் மன்னிப்பு கேட்டு வாங்கினேன் என்ன அந்த மாதிரி இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க வந்து திமுறா இந்த மாதிரி தரமாட்டோம் அப்படின்னு திமுறா பண்ணும்போது, அவங்க கேர்ள்ஸ் டீம் வந்து திமுறா, நீங்கள் கொடுக்காத வரைக்கும் நாங்கள் நவர மாட்டோம், யாரும் மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் மன்னிப்பு கேட்காம கொடுத்தா கொடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு பிரேவான டிசிஷனாக தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாக்லின் பஸ்ட் அவுட் ஆகி இந்த கேரக்டர் விட்டு வெளியே வந்து கத்தும் போது பார்த்தீங்கன்னா, மன்னிப்புன்னு எப்போ தான் மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்கன்னு சொல்லும் போது முத்துக்குமரனுக்கு ஒரு க்ளோஸ்அப் வைக்கிறாங்க இந்த ஷாட்டில். ஏன்னு தெரியல, ஒரு வேளை இந்த ஐடியாவை கொடுத்ததே முத்துக்குமரனாக கூட இருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறேன் அப்படின்ற பேரில் இந்த ஐடியாவை கொடுத்ததே முத்துக்குமரனாக கூட இருக்கலாம், அதனால் கூட இது நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், இது வந்து கரெக்டாக தப்பா? இல்லாட்டி இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ்.